ஸ்ரீலாஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமான் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் செத்தவரை கிராமத்தில் ஸ்ரீலாஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமத்தில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் பெருமான் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இரவு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீலாஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பெருவிழாவில் பிப்ரவரி 26 மாலை 6 மணி அளவில் கைலாய வாயில் சிறப்பான பூஜைகளுடன் திறக்கப்பட்டு அந்த வழியாக பொதுமக்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் தங்க தேர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள். மேலும் மகா சிவராத்திரி இரவு முழுவதும் 8 மணி 12 மணி 2 மணி 4 மணி என 4 கால பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது. பின் இரவு 11 மணி அளவில் ஆலயத்திற்கு வந்த பக்தர்களின் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலாஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஐயா அவர்களின் வேள்வி பூஜையும் மற்றும் கோபூஜையும் நடைபெற்றது. இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் சென்னை, பாண்டி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், கர்நாடகா, ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி பூஜையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீலாஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஐயா அவர்கள் அருளாசி வழங்கினார். மறுபடியும் சொக்கநாதர் ஐயாவின் அருளாசியுடன் இருக்கிறோம். சிவராத்திரி பார்க்கலாம். நம்ம எந்த கோயிலுக்கு அழைக்கிறாங்க பார்ப்போம். உங்கள் பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் மலையளவு பாவங்கள் இருந்தாலும் கடுகளவு